சொல்லும்போது அது நகைச்சுவையாக இருக்கும், இது ஒரு கிண்டல் பண்ணும்படி இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குங்க. யாருமே யாரையும் பக்கத்தில் அண்ட விடாதீர்கள்னு அர்த்தம். அது அந்த காலத்தில் சொன்னது. என்னுடைய மாமனார் வெர்ஷன் ஈசிக்காத உஷ்ணம் ஏற்படும் எப்பயுமே சொல்லுவார் அவர். வயசாகி நம்ம 40 வயசில் இருந்தாலும் மற்ற நபர்களோட ரொம்ப பேசாத, அக்கம் பக்கத்தோட ரொம்ப ஒட்டிக்காத, உஷ்ணம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்குங்க. தாயா அவள் ஒரு பேயா. எனக்கு இதுக்கு மேலே பேச வரல மக்கள் சக்தி நேயர்களே. மற்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, பயங்கர கொடுமை. எவ்வளவு பேர் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அம்மா தொட்டில்னு போட்டிருக்காங்க. அந்த தொட்டிலில் கொண்டு வந்து போட்டுட்டா அங்கே உள்ளவங்க வச்சு யார் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தைய அடாப்ஷன் கொடுக்கப்படும்னு இருக்குது. அது இப்போ நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் இப்போ ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன் பாருங்கள். அது இந்த குன்றத்தூரில் அபிராமி 2 குழந்தைகளை கொன்றாலே, அதை விட குறைஞ்சது, கூடினது, சமமானதுன்னெலாம் சொல்ல வரல. அதே மாதிரினே சொல்லலாமா? பாருங்கள், இது என்ன கொடுமை, இது சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தான் கூட பிறந்தவர்களோட பிறக்கணும். அதாவது முன்ன பின்னு ஒன்று இருக்கணும்பாங்க. அப்படி இருந்தால் இந்த மாதிரியான சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் வரும்போது அவங்க சின்ன வயசுலேயே பார்த்து அதை கிண்டல் பண்ணும்போது அது விலகும். கொஞ்சம் வீரியமாக இருந்தால் கூட விலகும். ஆமாம், கூட பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது இப்போ ஒருத்தர் தன்னோட ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு தன் ஃப்ரெண்டு கையை பிடிச்சிட்டு தன் ஃப்ரெண்டு கட்டிட்டு போகும்போது அம்மா இங்கே பாருமாங்கும்போது அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் விலகுவார்கள். அது அந்த அவர்கள் அதை காட்டி பழிக்கும் பொழுது கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது, நகரும் தன்மை வரும். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வேறு மாதிரி கை கோத்துட்டு போகும்போது கூட பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது அண்ணனோ அக்காவோ அதை பார்த்துட்டு ஐயே இங்கே பாருன்னு சிரிப்பாங்க. இல்லை இங்கே பாருன்னு ஏதோ ஒன்று மறைமுகமாக சிரிப்பாங்க. அவங்களுக்கும் சொல்ல தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கெடுதல்லாம் கொஞ்சம் விலகுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுற இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எதான அசிங்கம் தெரியுதா? அந்த ஃபோட்டோவை பார்த்தீர்களா? அதில் எந்த தப்பும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இரு தோழிகளோ இல்லை அக்கா தங்கையோ அவர்கள் அணைத்து கொண்டு இருக்கும் மாதிரியும் கட்டி கொண்டு இருக்கிற மாதிரியும் தான் தெரியுது. அதில் எந்தவித தவறையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சொசைட்டி ரொம்ப பொல்லாததுப்பா. இது ரொம்ப இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறதுப்பாங்கல்ல. இதே அந்த காலத்தில்னு எடுத்திருந்தா, எங்கள் பாட்டி காலத்தில் எடுத்தால் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் பக்கத்துலேயும் ரொம்ப ஈசிக்காத, உஷ்ணம் ஏற்பட்டுரும். யார்கிட்டையுமே ஈசிக்காத உஷ்ணம் ஏற்பட்டுரும்னு அந்த பாஷையில் சொல்லும்போது அது நகைச்சுவையாக இருக்கும். அது ஒரு கிண்டல் பண்ணும்படி இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குங்க. யாருமே யாரையும் பக்கத்தில் அண்ட விடாதீர்கள்னு அர்த்தம். அது அந்த காலத்தில் சொன்னது. என்னுடைய மாமனார் வெர்ஷன் ஈசிக்காத உஷ்ணம் ஏற்படும் எப்பயுமே சொல்லுவார் அவர். வயசாகி நம்ம 40 வயசில் இருந்தாலும் மற்ற நபர்களோட ரொம்ப பேசாத, அக்கம் பக்கத்தோட ரொம்ப ஒட்டிக்காத, உஷ்ணம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்குங்க. இப்போ வாங்க போய் பார்ப்போம், முழு கதையே பார்ப்போம். அம்மாவையே குழந்தைகள் ஒரு வயசுக்கு மேலே, ஏன் பெண் குழந்தைகளே போய் நாங்கள் அப்படின்னு கட்டிட்டா சீக்கிரமோ தள்ளுடி, அதெல்லாம் காவாலித்தனம், தள்ளு அப்படிம்பாங்க.
அது மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு வளர்த்தாங்க அந்த காலத்தில். பசங்களை அம்மா கிட்ட படுக்கவே நெருங்க விட மாட்டாங்க. அடுத்த அதெல்லாம் பசங்களும் அம்மா கிட்ட படுத்துக்க கூடாது. யார் பையன்களும் அவள் பெற்ற பையனாக இருந்தாலும் அவள் பக்கத்தில் படுத்துக்க கூடாதுங்கிற அருமையான பாடத்துடன் வளர்க்கப்பட்ட அந்த காலத்தில் உள்ள மனுஷங்க இப்போ அந்த காலத்துலேயும் இருந்திருக்கும். ஆனால் அது கட்டாயிருக்கும் அந்த காலத்தில் உள்ள அந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சி அந்த காலத்துலேயும் இருந்திருக்கும் நட்புக்குள். ஆனால் அது கட்டாயிருக்கும். ஏன்னா இப்போ பையன் அண்ணன் தம்பிகளோட பிறந்தவங்க, அம்மா பாட்டிகள் வளர்ப்பு அப்படி. ஆனால் இப்போ பாருங்கள், நான் சொல்கிற இந்த இன்சிடெண்ட்டு பயங்கரம். கிருஷ்ணகிரியில் ஒரு கிராமத்தில், அது என்ன கிராமமோ, கிராமத்தில் சுரேஷ் என்பவர் விவசாயி. அவருடைய ஒய்ஃபு வந்து பாரதி. பாரதிங்கிறது என்ன பேர் பாருங்கள், சூப்பரான நம்ம பாரதி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கெல்லாம் அவ்வளவு சுதந்திரம் வாங்கி தரணும்னு சொன்ன பாரதி, அந்த பெண் சுதந்திரமாக தன்னுடைய மகனையே கொன்றாருன்னா எவ்வளோ கொடுமை. அதுவும் தன்னுடைய பெண் நட்புனால். கல்யாணமான பெண் பாரதி என்பவள் தன் பெண் நட்பு, பக்கத்து வீட்டுவ சுமித்ரான்னு அவளுடன் பெண் நட்பில் இருந்திருக்காங்க, நல்ல நட்பில் இருந்திருக்காங்க. இது அசிங்கமான நட்பில் போய்விட்டது. அது தெரியாது. இப்போ பாரதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பொன் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. பாரதிக்கு 2 பெண் குழந்தைகள் சுரேஷோட இருந்து பிறந்திருக்காங்க, 2 பெண் குழந்தைகள். அவங்களுக்கு அடுத்தது ஆண் குழந்தை வேண்டும் என்று, ஆண் குழந்தைன்னு இல்லை, குழந்தை அடுத்த குழந்தை பிறக்கும் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று 1,00,000 வரைக்கும் குடும்பமே உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கு. அப்படி பிறந்த குழந்தை தான், வேண்டி பிறந்த குழந்தை தான் இந்த துருவன் என்ற சிறிய குழந்தை. இவன் பிறந்து 5வது மாதத்தில், அதாவது நவம்பர் 2, 3ஆம் தேதியில் 5வது மாதம் அப்போ தாயாலேயே கொன்று இறக்கப்பட்டான். எப்படி அப்படின்னாக்க ஒரு நட்பு, பெண் நட்பு தான் அது இறக்க வைத்தது. அந்த சுமித்ராவோட இவங்க இருந்த நட்பு வந்து வேறு மாதிரியான தவறான நட்பாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக சைக்கலாஜிக்கல் படி பார்த்தோன்னாக்க ஒரு ஆணிடம் உறவு கொண்டு குழந்தைகள்லாம் பிறந்து விட்டால் இந்த மாதிரி நட்பு வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே வச்சு அது ஏதோ ஒரு ப்ரெஷரில் அப்படி போய் அந்த பெண்ணுடன் நட்பு கொண்டு, என்ன பெண்ணுடன் நட்பு கொண்டால் மேலோட்டமாக நட்பு தான் கொள்ள முடியும், குழந்தைகள் பிறக்காது, அவ்வளவுதான் இவங்கள்ட்ட. அதனால இவங்க தனியாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தாச்சு, தனித்தனியாக அவங்க வேலையில் இருக்காங்க. அப்போ இந்த பாரதியை இந்த சுமித்ராங்கிற பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அந்த சுமித்ராவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் கொடுமை. சைக்கலாஜிக்கலில் வந்து கல்யாணம் ஆகி கணவனிடம் சுகம் கண்ட பெண்கள் கண்டிப்பாக பெண்ணும் பெண்ணும் உறவு இருக்காது, ஆணும் ஆணும் உறவு இருக்காதுன்னு ஒரு இது சொல்லுவாங்க, டாக்டர் டேர்ம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொடுமை என்ன ஆயிருக்குன்னா, இந்த சுமித்ராவும் பாரதியும் அதை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இப்போ குழந்தை பிறந்துடுத்து. குழந்தை பிறந்தன்னா தெரியும் எவ்வளவு வேலைகள் அந்த தாய்க்கு இருக்குன்னு. அதுவும் முன்னாடி 2 பெண் குழந்தை இருக்குது, இப்போ இந்த பையன் குழந்தை. இவ்வளவு வேலையில் இவங்க வந்து சுமித்ரா கூப்பிடும்போதெல்லாம் போக முடியல, சுமித்ராவோட பேச முடியல, சுமித்ராவோட அந்த உறவில் இருக்க முடியலன்னொன்னே அந்த சுமித்ரா என்ன சொல்லியிருக்கான்னா, நீ உனக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து உனக்கு என் மேலே அன்பு போயிடுத்து அப்படிங்கிறா. அப்படிலாம் இல்லை, உன் மேலே அன்பு இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த குழந்தைய, ஆண் குழந்தையை பால் அதாவது கொன்னுப்புட்டு அவள்கிட்ட வந்து பற்றியா என் குழந்தைய கொன்னுட்டேன்னு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு, உன் நட்பு தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி. சிச்சோ, இது பேசவே அசிங்கமாக இருக்குங்க, பயமாக இருக்குது, பேசவே வெளிரி இருக்குது, எனக்கு பயம்தான் வருது. போய் இது மாதிரி கேட்ட உடனே ஒரு உதிய எட்டுண்டு தான் நான் வந்தேன். அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணை வந்து இவ பாரதி என்பவள் நட்பை ப்ரூவ் பண்ணுறாளாம். இந்த பையனை கொன்னுட்டேன் பாருன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சு, நீ தான் எனக்கு அந்த நட்புன்னு.
உடனே இந்த பையன் பால் கொடுக்குற மாதிரி காட்டி இந்த பையனை பால் கொடுக்கும் பொழுது இருந்து விட்டதுன்னு துடிச்சு அழறா. அங்கேருந்து சுரேஷ் ஓடி வரார். என்ன ஆச்சுங்கிறார். இப்படி துடிச்சு இறந்துட்டாங்கங்கிறாங்க. உடனே வந்து எடுத்து சடங்குகள் நடக்கும் இல்லையா, அது மாதிரி சடங்குகள் நடந்து குழந்தையை புதைத்து விட்டனர். இது வந்து என்ன இருக்குது, டாக்டர்கிட்ட காட்டிட்டு டாக்டர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கொண்டு போய் காட்டிட்டு, இல்லை இறந்து விட்டதுன்னு டாக்டர் சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தையை புதைத்து விட்டனர். வந்த நியூஸ் படி பார்த்தோன்னா அந்த டாக்டர் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது போல் இது சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த அம்மாவை நோண்டி கேள்வி கேட்கும் பொழுது அம்மா வந்து கூறிவிட்டார், இது போல் தான் கொலை செய்தோம் என்று. ஆனால் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது செத்து போனதை பார்த்து போய் புதைச்சிட்டுலாம் வந்த உடனே இந்த சுரேஷ் வந்து அவங்களோட செல்லை பார்த்துட்டார். யாரோட செல்லு, தன் மனைவி பாரதி இன்னொரு செல்லு மறைச்சி வச்சுருந்ததை பார்த்து அதில் வந்து அவங்க சுமித்ராவோட பேசும் ஆடியோ இதெல்லாம் பார்த்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா இப்படி ஒரு செய்தி வருது. ஆக மொத்தம் செய்தி என்னென்னா, பாரதி தன் குழந்தையை கொன்றார் என்ற செய்தி தான். இது போலீஸாக வந்து கேட்டுதா, இல்லை இந்த சுரேஷ் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டுதாங்கிறதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் அப்புறம் தான் தெரியும். ஆனால் பாரதி ஒத்துக்கொண்டு விட்டார், நான் இப்படி தான் கொன்னேன், குழந்தைய வந்து மூக்கையும் வாயையும் பிடிச்சி கொன்று விட்டுட்டேன், அது செத்த உடனே இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சேன். ஆமாம், அவள் தான் என்னை வந்து நீ நான் முக்கியமாக குழந்தை முக்கியமாக, அப்போனா குழந்தைய கொண்டுட்டு வான்னு அவள் தான் சொன்னான், அதனால நான் கொன்னேன், எங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரியான உறவு இருக்குதுன்னு சொன்னோடனே அவங்க ஆடினாங்களா, நாம் ஆடினோமா? மொத்தத்தில் உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு புரியவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா நடிகனால் கொத்தாக குழந்தைகள் செத்து போச்சு, ஒரு பக்கம் பார்த்தா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அதில் குழந்தைய செத்து போச்சு. என்ன சொல்கிறது போங்க. இப்படி ஒரு தாய், குன்றத்தூர் அபிராமி வந்து குழந்தைக்கு பாலில் விஷம் கொடுத்தா, இவ குழந்தைக்கு மூக்குலையும் வாயையும் பொத்தி இறக்க வச்சா. இதில் யார் குழந்தையின் மேல் ஓவராக பாசம் வைத்தார்கள் என்று கூறுங்கள் மக்களே அப்படின்லாம் சொன்னால் இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. இது நான் வந்து விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ரொம்ப நானே மனக்கஷ்டத்தில் இருந்தேன், ஒரு பிரச்சனையில் மனக்கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஜுஜுப்பிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி பசங்க வந்துடுவாங்களோ, 2 பெண்ணுக்கு அப்புறம் பிறந்த பையன் மாதிரி பசங்க வந்துடுவாங்கன்னு அம்மாக்கள் இப்படி பண்ணிட்டாங்களா? ஸோ எனக்கு ஒன்றும் தெரியலங்க, மன கஷ்டம்தான் போங்க. ஆண்கள்கிட்ட தான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்களிடம்தான் இப்படி நடக்கும்லாம். ஆனால் ஒரு பெண் தாயானப்புறம் இப்படி நடக்குங்கிறது வந்து கேள்விப்பட்டபோது எனக்கு அப்படியே வயிற்றெல்லாம் குழப்பி, சீ மற்ற பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகளே அல்ல, அதெல்லாம் கடந்து விடுவோம், கடந்து போட்டும், இதுதான் பெரிய பிரச்சனை, நாட்டில் நடக்கிறது இந்த மாதிரியானது தான் பெரிய பிரச்சனை, கொடுமையான பிரச்சனை. அந்த துருவன்கிற பையனை வந்து மூக்கையும் வாயையும் பொத்தி அமுக்கி முடிச்சிட்டாங்க. தாய், அவள் ஒரு தாயா, அவள் ஒரு பேயா? எனக்கு இதுக்கு மேலே பேச வரல மக்கள் சக்தி நேயர்களே. மற்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.